நகோமி என்றால் இன்பம் என்ற அர்த்தம். இன்பமான நகோமிக்கு இன்பத்துக்கு பதிலாக என்ன இருக்கு? கசப்பு. என்ன கசப்பு? புருஷன் இறந்து போனான். உண்மையாகவே புருஷனை இழந்த ஸ்திரீ வாழ்க்கையிலே கசப்பு உள்ளவள் தான். மூத்த மகன் மக்லோன் இறந்து போனான். மூத்த மகன் ஆண் பிள்ளை திடீரென்று நோய்வாய்ப்பட்டு இறந்து போனான். மகனை இழந்த தாய்க்கு வாழ்க்கையிலே கசப்பு தான். இன்னும் ஒரு மகன் இருக்கிறான். அந்த மகனும் திடீரென்று வியாதிப்பட்டு இறந்து போனான். ரெண்டு மகனும் மரித்து போனான், இறந்து போனான். வியாதியிலே, வாலிபத்திலே, பேரன் பேத்திய பார்க்கறதுக்கு முன்னாடியே 2 ஆண் மக்களும் இறந்து போனார்கள். அவருடைய வாழ்க்கை கசந்து போய்விட்டது. போதா குறைக்கு 2 மருமகள் பரிதாபமா விதவைகளாகி மாமியார் முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அவ தான் சொல்றா, சர்வ வல்லவர் என் வாழ்க்கையில மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இந்த இரவு வேளையிலே கர்த்தருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில என்ன கசப்பு இருந்தாலும் கசப்பை மாற்றி இனிப்பை தருகிற மரம் தான் சிலுவை மரம். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க மகளா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகோதரா சகோதரி, நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லை. ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே பெலிஸ்திய ராஜாவாகிய ஆகாக் சொன்னான், மரணத்தின் கசப்பு அற்று போவது நிச்சயம். அவனுக்கு தெரியும். தீர்க்கதரிசி சாமுவேல் தன் பக்கம் நெருங்கி வருகிறார். கர்த்தர் சொன்னார், பெலிஸ்தியனை அழிச்சிரு, ஒருவனை உயிரோட வைக்காத. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சாமுவேல் நெருங்கி வரும்போது அவருக்கு தெரிகிறது, கர்த்தர் சொன்னாரு என்ன அழிக்கணும்னு. அதன்படிதான் தீர்க்கதரிசி வராரு. மரணம் வருவது நிச்சயம். அந்த மரணத்தை குறித்து அவர் சொல்றாரு, மரணத்தின் கசப்பு. இந்த இரவு வேளையில ஒரு குறிப்பிட்ட வியாதி பிடித்து விட்டது, ஒரு நோய் பிடித்து விட்டது. மருந்துகளோ மாத்திரைகளோ டாக்டர்களோ குணமாக்க முடியாது. நிச்சயம் 7 நாளில் மரிப்பார், 3 மாதத்தில் மரிப்பார், சிலர் 2 வருஷத்தில் மரிப்பார் என்று சொல்லிவிட்ட உடனே அந்த நாள் முதல் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் மரணத்தின் கசப்பு அவளை தாக்குகிறது. என்ன கசப்பு உங்களை தாக்கியிருந்தாலும் பரவாயில்லை. அன்று ஆண்டவர் மோசே என்ற தீர்க்கதரிசிக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு, வனாந்தரத்தில் இருக்கிற எத்தனையோ மரங்களிலே கர்த்தர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த மரம் தான் வெட்டப்பட்ட மரம், சிலுவை மரம். கரங்களை பற்றி அல்லேலூயா சொல்லுங்க மகளா. இன்றைக்கும் இந்த சிலுவை மரம் யாருடைய வாழ்க்கையிலே போடப்படுகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையின் கசப்பு நீங்கி இனிப்பு வருவதே நிச்சயம். 36 வருஷங்களுக்கு முன்னால் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை மரத்தை என் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டேன். வாழ்க்கையிலே அதுவரை இருந்த அத்தனை கசப்புகளும் நீங்கி போயிற்று. நான் நேற்றே சொன்னேன், நான் சிறுவனாக இருந்தபோது கத்தோலிக்க சபையிலே பிறந்து வளர்க்கப்பட்டேன். இது போன்ற ஒரு சிலுவை தியான கூட்ட நாட்கள் ஒரு வெள்ளிக்கிழமையில, ஸ்தோத்திரம், அந்த சர்ச்சில் போய் பாவ சங்கீதனம் பண்ணி திவ்ய நற்கரணை எடுக்கிற அந்த சிலுவை பாடு ஆராதனை நடந்துட்டு இருக்கிற போது அந்த கிராமத்தில் ஒரு பெண்ணுக்கு பயங்கரமான பேய் பிடிச்சு ஆடியது. அந்த நாட்களில் எங்களுக்கு வேதம் தெரியாது, இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தா பேய் போகும்னு தெரியாது, அபிஷேகமும் கிடையாது, அந்நிய பாஷையும் கிடையாது, ஆவியின் வரமும் கிடையாது, ஆவிக்குரிய சத்தியத்தின் வெளிச்சமும் தெரியாது. ஆகவே அங்க இருக்கிற உபதேசியாருக்கும் சபையாருக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அந்த ஊர்க்காரங்க அந்த பெண்ணை கொண்டாந்து சர்ச் நடுவில் விட்டுட்டாங்க. அது ஆராதனை நடக்கும்போது தலையை விடிச்சு போட்டு பயங்கரமா ஆடுது. தோத்திரம். எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது, சிலுவையை கொண்டாந்து அந்த பேய் ஆடுற பொண்ணுடைய மடியில போட்டோம், அவ்வளவுதாங்க. பேய் நின்றது, பேய் ஆடியது, ஓடியது, ஓடியது, ஓடியே போனது. இன்றைக்கும் அந்த பெண் உயிரோடு இருக்கிறாள். ஓடின பேய் திரும்ப வரவே இல்லை. சிலுவையை தூக்கி போட்ட உடனே கசப்பு நீங்கிட்டு. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார்? சிலுவை மரம் எதற்காக? ஒன்று, மரணத்தை நீக்கி ஜீவனை கொடுக்கிற மரம். இரண்டாவது, கசப்பை நீக்கி இனிப்பை கொடுக்கிற மரம். வாலிப மகளே, சகோதரா, சகோதரி, உங்கள் வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட கசப்பு இருந்தாலும் இன்று ராத்திரி இந்த சிலுவையை அந்த பேய் பிடிச்ச பெண்ணு மடியில நாங்க தூக்கி போட்டது போல ஆண்டவர் இப்ப உங்க கையில கொடுக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க்கையின் கசப்பு நீங்கி வாழ்க்கையிலே சந்தோஷம், மகிழ்ச்சி வந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய்
மாறும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மூன்றாவதாக, எதற்காக இயேசு சிலுவை மரத்திலே தொங்கி தன் ஜீவனை கொடுத்தார்? ஸ்தோத்திரம். விஷத்தை நீக்கி சுகத்தை தருகிற மரம், விஷத்தை நீக்கி சுகத்தை தருகிற மரம் சிலுவை மரம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை ஒருவர் வாசிக்க கேட்போம். நான் வாசிக்கிறேன். மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்க வேண்டும், சிலுவையிலே எல்லோரும் பார்க்கும்படி உயர்த்தப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவர் தம்முடைய மரணத்தை குறித்து தீர்க்கதரிசனமாகவே சொல்லுகிறாரே. ஏன் சிலுவையிலே அவர் தொங்க வேண்டும், சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும்? அதற்கு ஒரு பழைய ஏற்பாட்டு நடந்த சரித்திர சம்பவத்தை நம்ம ஆண்டவரே திரும்ப எடுத்து சொல்லுகிறார். என்னாகமோ 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், படித்தவர்கள் வாசியுங்கள். என்னாகமோ 21:9. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். கவனிங்க, வனாந்தரத்திலே ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. குடிக்க ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை. உடனே விசுவாசிகள் எல்லாம் தேவனுக்கும் ஊழியக்காரனுக்கும் விரோதமாய் பேசி, எல்லாம் கண்களை அகலமா திறந்து கேளுங்க. ஒரு குறைவு வந்த உடனே ஜனங்கள் வாயை திறப்பாங்க. யாருக்கு விரோதமா? யாருக்கு விரோதமா? முதலாவது தேவனுக்கு விரோதமா வாய் திறப்பாங்க. அடுத்து கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமா வாய் திறப்பாங்க. இங்க ஒரு தீர்க்கதரிசனம் நம்ம நோக்கி வருது. உங்க குடும்பத்துல, உங்க ஜீவியத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல ஏதாவது குறை வந்தா யோபு மாதிரி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்லுங்க. குறைவு வரும்போது விசுவாசிகள் வாயில என்ன வரணும்? ஸ்தோத்திரம். ஊழியக்காரன் வாயில என்ன வரணும்? ஸ்தோத்திரம். விசுவாசிகள் ஒரு குறைவை கண்டா உடனே வாயை அடக்கணும். அடக்க முடியலையா? உடனே வாய் திறந்து என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். தேவனுக்கு விரோதமா பேசினாங்க, மோசேக்கு விரோதமா பேசினாங்க. என்ன நடக்குன்னு பாக்குறீங்க? கொள்ளிவாய் சர்ப்பம் பாளையத்துக்குள்ள வந்தது. அது பாட்டில் கடிக்குதுங்க. ஒன்னல்ல, ரெண்டல்ல, எத்தனை ஆயிரமோ தெரியல. சுமார் 60 லட்சம் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே கொள்ளிவாய் சர்ப்பம் எத்தனை ஆயிரம் பேரை, எத்தனை லட்சம் பேரை கடிச்சிருக்கும். கடிபட்ட உடனே கடிபட்ட உடனே கடிபட்ட உடனே மனிதன் செத்து செத்து விழுகிறான். மீண்டும் மீண்டும் ஊழியக்காரன் தான் ஓடியாராங்க. மோசே மோசே, ஜனங்கள் செத்து மடிகிறார்கள், காப்பாத்தும் ஐயா, எங்களுக்காய் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க ஐயா. மீண்டும் அவர் ஜெபம் பண்ற. ஊழியக்காரன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. வசவு வாங்குறது அவர் தான், திட்டு வாங்குறது அவர் தான், கல்லறி வாங்குறவர் அவர் தான், சொல்லி வாங்குறவர் அவர் தான், மீண்டும் திட்டினவங்களுக்காக ஜெபம் பண்றவரும் சொல்லுங்களேன் வாய் திறந்து அவர் தான். ஆண்டவரே, கொள்ளிவாய் சர்ப்பம் ஜனங்களை கடிக்குதப்பா, காப்பாத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்றார் பாருங்க, வெண்கலத்தால ஒரு சர்ப்பத்தை செய், ஒரு கோல்ல தூக்கி நிப்பாட்டு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதுவே வெண்கலம் வலு 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 வலுன்னு இருக்கும். அதுவும் சர்ப்பம், காலே இல்லாத வலு வலு வலுன்னு வெண்கலம். அதை எப்படி ஒரு குச்சியில நிப்பாட்ட முடியும்? அப்போ ஒரு குச்சியில நிப்பாட்ட முடியாது. குறுக்க ஒரு குச்சிய மாட்டி போல்ட் நட்டு போட்டு அதுல போட்டாதான் வெண்கல சர்ப்பம் நிற்கும். அப்ப சிலுவை மரம் மத்த 27ஆம் அதிகாரத்தில் மட்டுமல்ல, எண்ணாகம 21ஆம் அதிகாரத்திலேயே அங்கே இஸ்ரவேலின் பாளையத்தின் நடுவிலே நிறுத்தப்பட்டது. அந்த மரத்திலே ஒரு வெண்கல சர்ப்பம் தொங்குகிறது. கர்த்தர் சொன்னார், கடிபட்டவன் சாவதற்குள்ளாக அதை நோக்கி பார்த்தால் அவன் பிழைப்பான். அப்படியே நோக்கி பார்த்தார்கள். பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். விஷத்தை நீக்கி சுகத்தை தரும் மரம் சிலுவை மரம். சொல்லுங்கள், விஷத்தை நீக்கி சுகத்தை தரும் மரம் சிலுவை மரம். ஒருவேளை என்ன
இந்த சர்ப்பம் இன்னைக்கு திரளான 199 பேரை கடிச்சு பிடிச்சு. எனக்கு தெரியும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெருங்கூட்ட மக்கள் என்ன கடிபட்டு கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. சர்ப்பத்தின் கடி ஒத்துக்கொள்ள மாட்டீங்களோ? ஒரு தடவையா கடிக்கு பார்த்துட்டு ஒரு நாளைக்கே 100 தடவை கடிக்கு சோதரம். எத்தனை முறை கடிபட்டாலும் சரி, டக்குன்னு உடனே முகத்தை எங்க தூக்கி பார்க்கணும்? சிலுவை. சிலுவை. சிலுவையிலே என்னத்தை பார்க்கிறோம்? அந்த சிலுவையிலே ஒரு வெண்கல சர்ப்பம் தொங்குகிறது. இந்த காட்சி நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன? சிலுவையிலே சர்ப்பத்தின் விஷம் முறிக்கப்பட்டது. சிலுவையில் தொங்குற இயேசு நோக்கி பார்த்தா விஷம் நீங்கி சுகம் வரும். சொல்லுங்கள், விஷம் நீங்கி சுகம் வரும். வாய் திறந்து சொல்லுங்கள், விஷம் நீங்கி சுகம் வரும். விஷம் நீங்கி சுகம் வரும். விஷம் நீங்கி சுகம் வரும். அதைத்தான் ஆண்டவர் யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 சொல்லுகிறார். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது சிலுவை மரத்திலே, அதுபோல் கர்த்தராகிய இயேசு நான் சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும். எதற்கு? இந்த முழு உலகத்திலும் சர்ப்பமாகிய சாத்தான் பலரை கடித்து பலர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப என்ன செய்ய வேண்டும்? 34ஆம் சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் சாவது இல்லை, அவர்கள் சாவது இல்லை. இந்த வேளையிலே கர்த்தர் சொல்றாரு, சிலுவையை நோக்கி பார்ப்போமா? அந்த சிலுவையிலே சர்ப்பத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு விட்டது. இதை தீர்க்கதரிசனமாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், அவர் உன் தலையை நசுக்குவார். சர்ப்பமே, சாத்தானே, சிலுவையில் என்னுடைய குமாரன் இயேசு இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையிலே தொங்கும் போது சர்ப்பமே உன் தலையை அவன் நசுக்குவார். இந்த இரவு வேளையிலே சர்ப்பம் என்னை கடித்து விட்டது, என் குடும்பத்தை கடித்து விட்டது. சர்ப்பத்தின் விஷம் என் குடும்பத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறது. ஓ, மரிக்க போகிறேன், வாழ்க்கை முடிய போகிறது. எவ்வளவு அற்புதமான நற்செய்தி! யாராய் இருந்தாலும் இவரை நோக்கி பார்த்தால் விஷம் நீங்கி சுகம் வரும். சொல்லுங்கள், விஷம் நீங்கி சுகம் வரும், விஷம் நீங்கி சுகம் வரும். இடி முழக்கம் போல சத்தமா கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்ல மகளா, ஹல்லேலூயா. 4வதாக கலாத்திய நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14. கலாத்தியர் 3:13-14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். எல்லாரும் சொல்லுங்கள், சாபத்தை நீக்கி ஆசீர்வாதத்தை கொடுக்கும் மரம். சாபத்தை நீக்கி ஆசீர்வாதத்தை கொடுக்கும் மரம். சொல்லுங்கள் இன்னொரு முறை, சாபத்தை நீக்கி ஆசீர்வாதத்தை கொடுக்கும் மரம். எல்லோரும் சொல்லுங்கள், சாபத்தை நீக்கி, சாபத்தை நீக்கி ஆசீர்வாதத்தை கொடுக்கிற மரம் தான் இந்த சிலுவை மரம். ஏன் சிலுவை மரத்துக்கு ஆண்டவர் போனார்? பைபிள்ல போட்டிருக்குங்க, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தை ஏன் ஏற்றுக்கொண்டார்? சிலுவை மரத்துக்கு ஏன் போகிறார்? மனுக்குலம் சாபத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். ஆதாமின் பாவத்தினால் வந்த சாபம், ஏவாளின் பாவத்தினால் வந்த சாபம் முழு மனுக்குலத்தை அழித்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமா, அவரவர் செய்கிற பாவம், பாவத்தின் நிமித்தம் வருகிற சாபம். சாபம் என்றால் தேவ தண்டனை, தோஷம், பாவத்துக்கு தேவன் தருகிற தண்டனை, அதான் சாபம். ஸ்தோத்திரம். நாகர்கோவில்ல ஒரு முறை 4 நாட்கள் வேத பாட கூட்டங்கள் நடத்த நான் போயிருந்தேன். 4 சகோதரிகள், அக்கா தங்கச்சி வரிசையா என்னிடம் ஜெபிக்க வந்தார்கள். அப்போ அந்த மூத்த அக்கா சொன்னாங்க, பாஸ்டர், எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்தது, பிறக்கும் போது இறந்தது, அதுக்கப்புறம் குழந்தை உண்டாகவே இல்லை. என்னுடைய அடுத்த தங்கச்சிக்கு கல்யாணம் ஆச்சு, தலைப்பிரசவம் பிறந்தது, பிறந்த போதே குழந்தை மரித்தது, அதுக்கப்புறம் என்னுடைய தங்கைக்கு குழந்தை பிறக்கவே உண்டாகவே இல்லை. 3வது தங்கையை பற்றி மூத்த அக்கா சொன்னாங்க, என் 3வது தங்கைக்கும் குழந்தை பிறந்தது, பிறந்த அன்றே மரித்தது, அதற்கப்புறம் ஒரு முறை கூட என் தங்கைக்கு
குழந்தை உண்டாகவே இல்லை. இப்பொழுது 4வது தங்கை, அவளுக்கு கல்யாணம் ஆகி சில மாதங்கள் ஆகிறது. இவளுக்கு உண்டாகும் போதே மரித்து கொண்டிருக்கிறது. 55 நாட்கள், 60 நாட்கள், 90 நாட்கள் என்று போகும்போது அது இல்லாமல் போகிறது. ஆகவே எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகத்தில் நிரம்பி, அபிஷேகத்தில் நிறைந்து இந்த 4 பேருடைய தலையிலே கை வைத்து ஜெபித்தேன். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை வாட்டி வதைக்கிற சாபங்கள் மாறுவதாக. அந்த இயேசு நம்மோடு சபை பாச அந்தோணி மைக்கேல் சாமி நாகர்கோவிலை பாஸாக இருக்கிறார்கள். 1500க்கு மேற்பட்ட விசுவாசிகள். அந்த சபைக்கு தொடர்ந்து சில வருஷங்கள் நான் போய்கொண்டே இருந்தேன். ஒரு 2 வருஷம் கழிச்சு அதே 4 பேரும் மீண்டும் என்னிடத்தில் வந்து சொன்னார்கள், எங்கள் 4 பேருக்கும் கர்த்தர் குட்டி பிள்ளைகளை தந்திருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. என் ஆவியிலே உண்டான சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. சாபங்களை நீக்கி ஆசீர்வாதத்தை கொடுக்கிற மரம் தான் இந்த சிலுவை மரம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 14 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆசீர்வாதங்களை வரிசையாய் சொல்லி இருக்கிறார். முதலாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றி, பர்சனல் லைஃப் லிப்ட் ஆவது, அது தேவனுடைய ஆசீர்வாதம். அடுத்தபடியாக உற்பத்தி பெருக்கம். நம்ம என்ன பிசினஸ், என்ன தொழில், என்ன கைகளின் பிரயாசமோ அது பெருகுவது தேவனுடைய ஆசீர்வாதம். 3வது வாலாகாமல் தலையாவது. சோதரம் ஊழியம் ஆனாலும் சரி, பிசினஸ் ஆனாலும் சரி, சோதரம் கடைநிலையில் இருக்கிறவன் முதல் நிலைக்கு உயர்வது தேவனுடைய ஆசீர்வாதம். பியூனாக, வாட்ச்மனாக இராதபடி தலைவனாக உயர்த்தப்படுவது தேவனுடைய ஆசீர்வாதம். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். அது தேவனுடைய ஆசீர்வாதம். தொழிலாளியா இராமல் முதலாளியா இருப்பது தேவனுடைய ஆசீர்வாதம். ஐஸ்வர்ய பெருக்கம், அது தேவனுடைய ஆசீர்வாதம். ஐஸ்வர்ய பெருக்கம் பாவம் அல்ல. ஸ்தோத்திரம். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும். சம்பளம் வாங்க போகும்போதே உன் கையிலே 10,000 ரூபாய் இருக்கும். சம்பளம் வாங்கிட்டு வரும்போது 60,000 உன் கையில் இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. போகும்போது வெறும் பாக்கெட்டு, கையெழுத்து போட்டுட்டு திருப்பி வரும்போது வெறுமையாத்தான் வாரு. வர்ற சம்பளம் எல்லாம் வட்டிக்கு போயிருது, கடன்காரங்களுக்கு போயிருது. சும்மா திரும்புறேன். சாபம், சாபம். சிலரெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த சாபத்தில் அவர்களால் எழும்ப முடியல. சகோதரா, சகோதரி, சிலுவை எண்டையிலே வருவோமாக. சிலுவையில் தொங்குகிற இயேசு கிறிஸ்துவின் பாதத்துக்கு வருவோமாக. சிலுவையில் எண்ணத்தை பார்க்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்முடைய சாபத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இந்த சிலுவைக்கு வந்தால் சாபங்கள் நீங்கி ஆசீர்வாதங்கள் நம்முடைய தலையின் மேல் கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. ஒரு வழியாய் சத்துரு வருவான், 7 வழியாய் சிதறி ஓடுவான். சத்துருக்கள் மேல் ஜெயம், அது தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த ராத்திரி வேளையில நல்லா கவனிங்க. சத்துருக்கள் மேல் உங்களுக்கும் எனக்கும் ஜெயம், அது தேவனுடைய ஆசீர்வாதம். ஆகவே சாபங்களை நீக்கி ஆசீர்வதிக்கிற மரம் தான் இந்த சிலுவை மரம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. ஆவியிலே நீங்கள் ஜெபம் பண்ணி வாய் திறந்து கேட்க வேண்டும். அப்பா, இன்றைக்கு உங்க சிலுவையின் அடிவாரத்தில் வந்து உங்க சிலுவையை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள போகிறேன், சிலுவை சுமக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. அப்பொழுது இந்த 4வது ஆசீர்வாதமான அனுபவம் உங்களுக்கு சொந்தமாகும். சாபத்தை நீக்கி ஆசீர்வாதத்தை கொடுக்கும் மரம்தான் சிலுவை மரம். பிரைஸ் தி லார்ட். 5வதாக கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். 5வது ஆசீர்வாதம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சொல்லுங்கள். சிலுவையிலே தோல்வியை நீக்கி வெற்றி தருகிற மரம் சிலுவை மரம். சொல்லுங்கள். தோல்வியை வெற்றியாக மாற்றும் மரம் சிலுவை மரம். ஆமா, நம்ம பிறவியில் இருக்கிற ஜாதகமே என்னது? எங்க போனாலும் தலைகுனிவு, தோல்வி. தோத்திரம், தோத்திரம்.
தோத்துறேன். எங்க அம்மா சின்ன வயசுல என் மேல ஒரு ஆசீர்வாதத்தை சொன்னாங்க. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? அதுக்கு நான் என்ன பாவம் செய்தேன்னு பார்க்குறீங்க? ஒரு பாவமும் கிடையாது. ரொம்ப நான் யாக்கோபு மாதிரி கூடாரவாசியும் குணசாலி. சாயந்தரம் வந்தா அம்மா அடுப்படியில் உட்காந்து அடுப்பில் விறக வச்சு நல்லா நான் சோறு பொங்க குழம்பு வேக நான் உதவி செய்கிற ஆள். ஆனால் எங்கள் அம்மாவுக்கோ ஊரா போய் அத்தைமார் மாமிமார் பக்கத்தில் உட்காந்து வெத்தலை சக்க போட்டு காலை நீட்டி உட்காந்து ஊர்க்கதை பேசணும். ஏக்கா கேட்டியா, ஏ மதனி கேட்டியா அப்படின்னு கதை பேசணும். ஆகவே அடுப்பில் பற்ற வச்சு அப்படியே நல்லா சட சட சடசன்னு விறகு பிடிக்கும். டேய் போடு. முதல் முறை பொங்கும்போது மூடிய லேசாக திறந்து வைக்கணும். ரெண்டாவது முறை பொங்கும்போது உன் கைக்கு இவ்வளவு உப்பள்ளி போடணும். மூணாவது முறை பொங்கி முடிக்கும் போது என்னை வந்து கூப்பிடணும். அதுக்குள்ள என்ன செய்வாங்க, ஒரு கதை பேசி முடிச்சிருவாங்க. 3 தடவை பொங்கணும்ல. சரி போங்கம்மான்னு சொல்லி நான் அடுப்பு பற்ற வச்சு கொடுத்த அந்த அடுப்பில் விறக வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அங்கிட்டு தானே எங்கள் அம்மா போகணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அணைய ஆரம்பிக்கும், அக்கினி குறைய ஆரம்பிக்கும். நான் எங்கள் அம்மா செய்கிறத பார்த்துருக்கேன். மேலும் மேலும் விறக வைப்பேன். ஒரு குழல் ஒன்று இருக்கும், தீக்குழல்னு சொல்லுவாங்க. அந்த குழல் எடுத்து பூன்னு ஊதுனேன். அது அணைஞ்சு சாம்பல் பறக்கும். நான் ஒரே ஓடி கதை பேசிக்கிட்டு இருக்கிற அந்த அம்மா குறுக்க போய் ஏம்மா அடுப்பு அணைஞ்சு போச்சு, குழல் எடுத்து ஊதுடா. ஊதுனேம்மா, இப்போ சாம்பல் பறக்குமே. அப்படி கையை ஊண்டி அப்படி எழும்பும் போது ஒரு ஆசீர்வாதம் போடுவாங்க. போடா போ, நீ போன இடம் பொட்டலா போகும். என்ன சபிக்கப்பட்ட மனுஷி பாருங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. பெத்த பிள்ளைக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன? போடா போ, நீ போன இடம். இப்ப பொட்டலா போறதுனாலயா உலகம் பூரா என்னை கூப்பிட்டு இருக்காங்க. இந்த சாபத்தை வாங்கின நான் 20 வயதுல ஏசப்பா சிலுவைக்கு வந்தேன். சாபத்தை நீக்கி ஆசீர்வாதம் கொடுத்தார், தோல்வியை நீக்கி ஜெயத்தை கொடுத்தார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லு மகளா. இந்த சிலுவை தோல்வியை நீக்கி ஜெயம் கொடுக்கிற சிலுவை. 4 காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒன்று என்ன தெரியுமா? வாய் திறந்து சொல்லுங்க. கையெழுத்தை குலைத்தார். சொல்லுங்க. தலையெழுத்தை குலைத்தார், தலையெழுத்தை அழித்தார். அப்புறம் துரைத்தனங்களை அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார். கவனிங்க, துரைத்தனங்களை உரிந்து கொண்டார், அதிகாரங்களை உரிந்து கொண்டார். அப்புறம் பாருங்க, வெளியரங்கமான கோலமாக்கினார், அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இங்கிலீஷ் பைபிள்ல 4 வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுடைய தோல்வி வெற்றியாக மாறும். முதலாவது, ஸ்பாயில்டு த லா, கையெழுத்தை குலைத்தார். எல்லாம் என்ன பாருங்க, உங்க தலை மேல ஒரு தலையெழுத்து இருக்கு. அது என்ன தலையெழுத்து? அம்மா என் தலையில் ஒரு தலையெழுத்து எழுதினாங்க, நீ போன இடம் பொட்டலா போகும்டா. ரொம்ப கஷ்டம். அந்த வார்த்தையினால தான் நான் சிலுவை அறைகளை வந்தேன்னு நான் சொல்லணும். ஏன்னா எங்க போனாலும் அப்படித்தான். வாத்தியாருக்கு என்ன பிடிக்காது, சக மாணவ மாணவிகளுக்கு என்ன பிடிக்காது. சீனியர் பெண் ஒருத்தன் என்னோட படிச்சான். அடே அப்பா, அவன் தான் என் வாழ்க்கையில வந்த வில்லன். அவன் 1.5 கண்ணு, எப்போ போனாலும் எனக்கு விரோதி, எங்க பார்த்தாலும். வேற என்ன? சீனியர் பெண். மறக்க முடியாது. வருஷம் எத்தனை ஆச்சு, இன்னும் மறந்திருக்கனான்னு பாருங்களேன். ஏன்னா அவ்வளவு சிநேகம். தலையெழுத்து, எங்க போனாலும் தோல்வி தோல்வி தோல்வி. என்றைக்கு இந்த சிலுவைக்கு வந்தேனோ தலையெழுத்து மாற்றி எழுதப்பட்டது, நீ போகிற இடமெல்லாம் செழிப்பாய். கரங்களை ஊத்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பின்னாடி தேவதாஸ் ஒரு வீடு கட்டினார். அப்போ தண்ணி போடுறதுக்கு வண்டியை போய் பேசினார். அந்த வண்டிக்காரர் 2 வாரமா வரமாட்டேன்னா. என்னன்னா, அவன் எங்க போய் போர்வல் போட்டாலும் தண்ணி வரல, தூசி தான் வருதான். தொடர்ச்சியா அவன் தலையெழுத்து. போர்வல் போடுற இடமெல்லாம் என்னதான் வருது? தூசி, புழுதி, தண்ணீரை காணும். ஆனா இந்த போடுறவன் தேவதாஸ் பிரதருக்கு ரொம்ப வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஐயோ, இவருக்கும் போய் போட்டு இப்படி ஆயிடக்கூடாதுன்னு வரமாட்டேங்கிறான். கடைசியாக ஒரு செவ்வாய்க்கிழமை
ஒரு வற்புறுத்தி கண்டிப்பா இன்னைக்கு வரணும். அவன் சொன்னான், செவ்வாய் வருவாய் ஐயா, சும்மாவே எங்களுக்கு 2 வாரம் புழுதி தான் வந்துகிட்டு இருக்கு, தூசி தான் வந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு போய் கூப்பிடுறீல, நீ வாப்பா, எங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணாருன்னா பொங்காத இடமும் பொங்கும், ஊறாத இடமும் ஊறும், நீ வந்து பாரு. சரி வந்தான். என்னென்னத்தையோ மோதிரம் குச்சி எல்லாம் கொண்டு வந்தான். நீர் மட்டம் எங்க இருக்குன்னு பார்ப்போமான்னு அந்த பிரதர் சொன்னாரு, ஒன்றும் பார்க்கப்படாது, பாஸ்டர் எந்த இடத்துல நின்று ஜெபம் பண்றாரோ அங்க போடு, தண்ணி வரும். அருமையானே, நான் ஒரு இடத்துல போய் நின்று ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிச்சாங்க. 35வது அடியில தண்ணி பொங்கி வந்தது. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவா. அல்லேலூயா. போன இடம் பொட்டலா, போன இடம் பொங்குதான். 5 ஊற்று பிடுங்கியது. இன்னைக்கு 4 வீட்டுக்கு தண்ணி போடுறாங்க பாருங்க. ஒரு நாள் வத்தாத தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாடகைக்கு ஆள் வந்தா எப்படி தண்ணி புழங்குவாங்க யோசித்து பாருங்க. ஏசு நல்லவரா? இந்த செய்தியை கேட்கிற நீங்க சிலுவைக்கு பக்கத்துல வந்து சிலுவை அண்டையிலே உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்க தலையெழுத்த ஆண்டவர் மாற்றி எழுதுவார். இவன் போன இடமெல்லாம் பொங்கும். கரங்களை பத்தி அல்லேலூயா சொல்லுங்கள். கையெழுத்தை குலைத்து மாற்றி எழுதுகிறார். அடுத்து என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல டீத்ரோன் த டெவில். அநேகருடைய வாழ்க்கையில சாத்தான் சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கான். டீத்ரோன் அப்படின்னா பின்பக்கமா வந்து ஒரு எத்து டபார்னு சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கிற சாத்தான் குப்புற விழுகிறான். அதான் டீத்ரோன். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சிலுவையை தூக்கி காட்டுங்க, சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கிற சாத்தான் என்ன செய்வான்? குப்புற விழுந்துருவான். அல்லேலூயா. சாத்தான் நடுங்குகிற ஒரே சின்னம் சிலுவை. அப்படி சிலுவையை தூக்கி காட்டுங்க, சாத்தானுடைய சேரு குப்புற விழுந்துரும். அவன் கீழே விழுந்த உடனே பல்லு உடைஞ்சு போகும். அதனாலதான் யாரை கடிக்கலாமோ என்று சாத்தான் வரல, யாரை விழுங்கலாமோ என்று வரைனான். அவன் பல்லு இல்லாத புக்கைவாயன். காரணம், கர்த்தர் சிலுவையிலே அவனை குப்புற தள்ளிட்டார். பொத்துன்னு மூஞ்சி போய் தரையில் அடிச்சு பல்லெல்லாம் கொட்டி போச்சு. சாத்தான் என்றால் உங்களுடைய படம் என்ன? பல்லில்லாத பொக்கைவாயன். கரங்களை பத்தி அல்லேலூயா சொல்லுங்கள். dethrone the devil. இன்னொரு வார்த்தை இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, disarmed the enemy. சிலுவைக்கு ஆண்டவர் போகும் வர சாத்தானுடைய கையில ஏராளமான ஆயுதங்கள். சாத்தானுடைய ஆயுதங்களை பார்த்திருக்கீங்களா? அவன் கையில என்னமெல்லாம் இருக்கும்னு? பில்லி சூனியம், மந்திரவாதம், தகடு, தாயத்து, மண்டோடு, மனுஷ ரத்தம், சுடுகாட்டு எலும்பு, என்னென்னமோ கையில வச்சுக்கிட்டு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையிலே என்ன நடந்தது? disarmed the enemy என்றால் அவன் கையில் இருக்கிற சகல ஆயுதங்களையும் உரிந்து கொண்டார். சாத்தா இப்போ நிராயுதபாணி, அவன் கையில ஒண்ணுமில்ல. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, நோ வேல்யூ. ஸ்தோத்திரம். சாத்தானுக்கு இப்ப என்ன கிடையாதுங்க? வேல்யூவே கிடையாதுங்க. அவனுக்கு என்ன கிடையாது? நோ வேல்யூ. எத்தனை பேர் சாத்தானை பார்க்கும்போது நோ வேல்யூ, அவனுக்கு ஒண்ணும் இல்லை, அவனுக்கு ஒரு வேல்யூவும் கிடையாது, அவனுக்கு ஒரு மரியாதையும் கிடையாது. கரங்களை பத்தி ஒரு அல்லேலூயா சொல்லும் மகளா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வெற்றியை கொடுப்பதற்காய்த்தான் இயேசு சிலுவைக்கு போனார். to show the failure of devil openly. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா வான மண்டலம், பூமி மண்டலம், பாதாள மண்டலத்தில் போய் வாசம் பண்ணுற எல்லாருக்கும் சாத்தானுடைய கிரியைகளை அழித்து விட்டேன் என்று பறை சாற்றினார் நம்முடைய ஆகி இயேசு கிறிஸ்து. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். சிலுவையிலே இயேசு தொங்கினதினாலே சாத்தானுடைய தோல்வியை 3 உலகங்களிலும் அவர் பறை சாற்றினார். அதனாலதான் இந்த 3 நாளும் சிலுவை தியான கூட்டம் போட்டு நானும் ஆண்டவர் செஞ்ச வேலையை செய்துட்டு இருக்கேன். சாத்தான் தோற்று போனவன், பறை சாற்றி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? சாத்தான் தோற்று போன எத்தனை பேர் பறை சாற்ற போகிறீர்கள்? இந்த 4 சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போது இதை விசுவாசித்தால் தோல்வியை மாற்றி வெற்றியை தரும் சிலுவை. சொல்லுங்கள், தோல்வியை மாற்றி வெற்றியை தரும் சிலுவை. ஆகவே பிசாசு, பில்லி சூனியம், மந்திரவாதம், தகடு, தாயத்து, தலையெழுத்து, கையெழுத்து ஒன்றும் உங்களுக்கு சேதப்படுத்த முடியாது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, ஆகையால் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது, சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே சிலுவை அருகிலே வந்து நம்மை சிலுவை அருகிலே ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வதாக எபேசியர் 2ஆம் அதிகாரம்
14, 15, 16 வசனங்களை வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிக்க கேட்போம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். நான் வாசித்த அந்த 3 வசனத்திலும் பகை சமாதானம், பகை சமாதானம், பகை சமாதானம். இருதிறத்தார் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருது. ஆகவே பகையை நீக்கி சமாதானத்தை உண்டாக்கிய சிலுவை. சொல்லுங்கள். இந்த கூட்டத்தில் இருக்கிற நீங்க உங்களை யாராவது பயக்கிறாங்களா அல்லது நீங்க யாரையாவது பயக்கிறீங்களா? பகையை நீக்கி சமாதானத்தை உண்டாக்கும் சிலுவை மரம். சிலுவை மரம். சிலுவையை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? சிலுவை எப்படி இருக்கும்? முதலாவது ஒரு நேர் வடிவில் ஒரு மரம், அப்புறம் குறுக்கு வசத்துல இன்னொரு மரம். அது பேர் தான் என்ன மரம்? சிலுவை மரம். இந்த சிலுவை மரம் பாருங்க, ஒரு பக்கம் மேல போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் கீழே வந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வலது பக்கம் இடது பக்கம். இது எதை குறிக்கிறது? நீங்க அந்த வசனத்தை நல்லா பாருங்க. மேலே தேவன், கீழே மனிதன். இப்ப முதலாவது தேவனுக்கும் மனிதனுக்கும் பகை இருக்கிறது. ஆமா, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. உலகத்தில் எந்த மதமா இருந்தாலும், எந்த மார்க்கமா இருந்தாலும், எந்த மனுஷனா இருந்தாலும் முதல் பகை மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவிலே பகை இருக்கிறது. பகை இருக்கிறது. அதனால தான் இவ்வளவு வால் போஸ்ட் அடிச்சு, இவ்வளவு டிஜிட்டல் பேனர் போட்டு, இவ்வளவு பிரம்மாண்டமான மைக் செட் மூலம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்தாலும் ஜனங்களால கர்த்தர் பாதத்துக்கு ஏன் வர முடியல? மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே பகை இருக்கிறது. சிலுவைக்கு வந்தால் மனிதனும் தேவனும் சமாதானமாகிறார்கள், ஒப்புரவாகிறார்கள், ஒன்றாகிறார்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மனிதனை தேவனோடு இணைத்து சமாதானம் பண்ணுவதுதான் இந்த சிலுவை. பகை நீங்குகிறது. அடுத்தபடியாக மேற்கும் கிழக்கும். மேற்கு பக்கம் யூதன் இருக்கிறான், கிழக்கு பக்கம் புறஜாதியான் இருக்கிறான். இருதிறத்தார். யார் அந்த இருதிறத்தார்? ஒரு பக்கம் யூதர்கள், உலகத்தில் உயர்ந்த ஜாதி, அவங்க யாரோடு சேர மாட்டாங்க. இன்னொரு பக்கம் யூதன் அல்லாத மற்ற எல்லோரும் புறஜாதிகள். இவர்களோ தீண்டத்தகாதவர்கள், தேவன் பக்கம் நெருங்க முடியாதவர்கள், யூதனோடு ஐக்கியப்பட முடியாதவர்கள். இந்த வலது பக்கமும் இடது பக்கமும் மேற்கையும் கிழக்கையும் செல்லுகிற இந்த சிலுவை யூதனையும் புறஜாதியானையும் ஒன்றாக்குறது. பகையாயிருக்கிற இருவரை ஒன்றாக்குறது. இப்படி அவர் சமாதானம் பண்ணி. எவ்வளவு சந்தோஷமாயிருக்கிறது. இந்த இரவு வேளையில யாராவது உங்களை பகைக்கிறாங்களா? சிலுவை இரவு போல தியானம் பண்ணுங்க. பகைத்தவங்களோட ஓடி வந்து சமாதானம் ஆயிடுவாங்க. ஒருத்தருக்கு சந்தோஷம் வரமாட்டேங்கி, ஓ பகை நிரந்தரமா இருக்கட்டும் சொல்றீங்களா? அவங்க போயிட்டும் பாஸ்டர், இனி என்னத்துக்கு சமாதானம்? நீங்க சிலுவை அருகில வந்தீங்கன்னா யாரோடெல்லாம் உங்களுக்கு பகை இருக்கோ அவங்களோடெல்லாம் உங்களுக்கு சமாதானம் வரும். ஒருவேளை தேவ பிரசன்னத்தை நெருங்க முடியாதபடி வேறு பகை உங்களுக்குள்ள இருந்தால் ஸ்தோத்திரம். சேஞ்ச் த என்மைட்டி இன்டு ரிலேஷன்ஷிப். உங்க உள்ளத்துல, உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த பகையை கர்த்தர் மாற்றி உறவை தேவன் உண்டாக்குறார். இடி முழக்கம் போல சத்தமா இல்லையா சொல்ல மகளா? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆகவே பகையை மாற்றி சமாதானம் பண்ணும் சிலுவை. வாய் திறந்து சொல்லுங்கள். இதுக்கு ஒரு ஊழியக்கார வேணும். அதுக்காக தான் இன்றைக்கு இந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். அப்சலோ அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ தன்னுடைய சகோதரன் அம்னோனை கொலை செய்து விட்டார். அப்பா விட்டு 1.5 வருஷம் ஆகீஸ் ராஜாவிடத்திற்கு ஓடி போனார். இப்ப அப்பாவும் அழுகிறார். ஐயோ, என் மகனை பார்க்க முடியலையே, என் மகனோடு பேச முடியலையே, என் மகன் என்னோட வந்து சாப்பிடலையே, ஐயோ என் மகனே என் மகனே என்று அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார். அப்சலோமும் அந்நிய தேசத்துல ஆகீஸ் ராஜாவிடத்தில் இருக்கும் போது, ஐயோ நான் செய்த பாவம், நான் செய்த துரோகம், அப்பாவுக்கு துக்கம் பண்ணிட்டேன், அப்பாவுக்கு விரோதம் பண்ணிட்டேன், அப்பாவை துக்கப்படுத்திட்டேன், அப்பா குடும்பத்துக்கு நஷ்டத்தை உண்டாக்கிட்டேன், ஐயோ நான் அப்பா வீட்டுக்கு போக முடியலையே. இதுக்கிடையில ஒரு யோவாப் என்ற ஒரு ஊழியக்காரன் எழும்பி
அப்பாவோடையும் பேசினாரு, மகனோடையும் பேசினார். இதுக்கு தான் ஊழியக்காரர்களாகிய நாங்கள் கூட்டம் போட்டு ஏசப்பாவோடையும் நாங்கள் உபவாசத்தோட பேசியிருக்கிறோம், உங்களோட பிரசங்கத்தின் மூலம் பேசுகிறோம். வாங்க, ஏசப்பா உங்களை ஏற்றுக்கொள்வார். நல்ல வேளை அப்சலோம் சொன்னதை, சாரி யோவாப் சொன்னதை அப்சலோம் நம்புனா, எழுந்து அப்பா வீட்டை நோக்கி ஓடி வந்தான். அவன் ஓடி வருகிறதை கண்ட அப்பா தாவீது ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனோட முத்தம் செய்தான். ஆகவேதான் அப்சலோம் என்ற வார்த்தைக்கு மை ஃபாதர் இஸ் பீஸ், என் தகப்பன் என்னோடு சமாதானமாயிருக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலே நீங்க யாராய் இருந்தார் சரி, நம்முடைய தகப்பன் நமக்கு சமாதானம் கொடுக்கிறவர். கரங்களை விதி ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. கடைசியாக ஏழாவதாக ஸ்தோத்திரம், இந்த சிலுவையின் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிலுவையிலே என்ன ஆசீர்வாதம்? நம் எல்லோரையும் பரலோக சிங்காசனத்துக்கு முன் நிறுத்தும் சிலுவை, பூலோகத்திலிருந்து விடுவித்து பரலோகம் கொண்டு செல்லும் சிலுவை. சொல்லுங்கள், பூலோகத்திலிருந்து விடுவித்து பரலோகம் கொண்டு செல்லும் சிலுவை. இன்னைக்கு பகல்ல ஒரு ஆட்டோவுக்கு பின்னாடி ஒரு விளம்பரம் இருந்துச்சு. 2011 மே 21 உலகம் முழுவதுக்கும் நியாய தீர்ப்பினாள். அமெரிக்காவில் ஒரு அம்மா சொன்ன தீர்க்க தரிசனம் இன்னைக்கு சிவகாசிக்கு வந்துட்டு ஆட்டோவில் விளம்பரம் பண்றாங்க. இருக்கட்டும், நாம் நியாய தீர்ப்பினால எதிர்பார்க்கல, நாம் கர்த்தருடைய வருகையினால எதிர்பார்க்கிறோம். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லும் பகலாம். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லும் பகலாம். ஒருவேளை அவர்கள் சொல்லுகிறபடியே, அந்த தீர்க்கதரிசி சொன்னபடியே 2011 மே 21 உலகத்துக்கு நியாய தீர்ப்பினாள் என்றால், சபைக்கு அது வருகையின் நாள். இடிமுழக்காலிலே சொல்லும் பகலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2-3. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். சிலுவையை நினைத்துக் கொள்ளுங்கள், சிலுவையை தியானம் பண்ணுங்கள், திரும்ப திரும்ப சிலுவையை நினைத்துக் கொண்டே இருங்கள். அங்க என்ன நடக்கிறது? டுடே த கிராஸ், டுமாரோ த கிரவுன் என்று ஜெபம் பண்ணும்போது கர்த்தனுக்கு இந்த 2 வார்த்தையை தர. இன்று சிலுவை, நாளைக்கு சிங்காசனம். சொல்லுங்கள், இன்று சிலுவை, நாளைக்கு சிங்காசனம். அதாங்க சிலுவை. இன்னைக்கு பலரை சிலுவைக்கு கர்த்தர் அழைக்கிறார்னா பயமா இருக்கு. அப்பா, இது நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா, இதெல்லாம் ஊழியக்காரர்களுக்கு தான் சரிப்படும், நமக்கு சரிப்படாது. நாம் உலகத்துக்குள்ள இருக்கிறோம், நம்ம உலக பிரகாரமான உத்தியோகம் பார்க்குறோம், தொழில் பார்க்குறோம், நம்ம குடும்பம் நடத்த வேண்டியது இருக்கு. சோதரம், நம்ம என்ன சர்ச்சிலையா இருக்கிறோம்? சர்ச்சு காம்பவுண்டுக்குள்ளேயா இருக்கிறோம்? நம்ம உலகத்துக்குள்ள போகிறோம். எவ்வளவோ பொய் சொல்ல வேண்டியது இருக்கு, களவு செய்ய வேண்டியது இருக்குது, ஏமாற்ற வேண்டியது இருக்கிறது, பாவம் செய்ய வேண்டியது இருக்கு. நமக்கு இது சரிப்பட்டு வராது. இல்லை, டுடே கிராஸ், டுமாரோ த கிரவுன். இன்றைக்கு இந்த சிலுவை பாதையை ஏற்றுக்கொண்டால் நாளைக்கு நமக்கு சிங்காசனம். இதை பிதா காட்டும் போதுதான் சிலுவைக்கு போகிற இயேசு சிரித்து கொண்டே போகிறார், சந்தோஷமாய் போகிறார். ஆகவே சிலுவைக்கு போன இயேசு அழுது கொண்டு போகல. சிலுவைக்கு போன இயேசு எப்படி போறாரு? சிரித்து கொண்டே. என்ன சிரிச்சுக்கிட்டு போறாரு? அவர் மட்டுமா சிங்காசனத்துக்கு போகிறார்? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல படிக்கலாம். எபிரேயர் 2:10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. இயேசு கிறிஸ்து பூரணப்பட்டது எதனாலயா? ஜபத்தில் இல்ல, உபவாசத்தில் இல்ல, உபத்திரவங்களினால் பூரணப்படுத்தப்பட்டார். ஒருவேளை இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆறுதலா இருக்குது? ஆண்டவருடைய சிலுவை பாதையில வந்த நாள்ல இருந்து எனக்கு உபத்திரவம் பாஸ்டர். அப்படியா? நீங்க பூரணத்தை நோக்கி கடந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபத்திரம் இருக்கிறதா? ஞானஸ்நானம் எடுக்கும்போது உபத்திரம் இருக்கிறதா? கம்யூனியன் எடுக்கும்போது உபத்திரம் இருக்கிறதா? ஆராதனைக்கு வரும்போது உபத்திரம் இருக்கிறதா?
ஊழியத்துக்கு வரும்போது உபத்திரவம் இருக்கிறதா? ஆண்டவருடைய நாமத்துக்காக ஜீவிக்கும் போது உபத்திரவம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து சென்ற பூரணப்படுதலின் பாதை, அவர் சென்ற பாதை சிலுவை பாதை, உபத்திரவத்தின் பாதை. அதிலே அவர் பூரணப்பட்டார். ஆகவேதான் அவருக்கு ஒரு சந்தோஷம். நான் உபத்திரவத்தின் மூலம் பூரணப்பட்டு சிலுவையை சுமக்கிறேன். எனக்கு மட்டுமல்ல சிங்காசனம், இந்த சிலுவையை பின்பற்றி என் பின்னால் வருகிற அத்தனை பேருக்கும் சிங்காசனம். எவ்வளவு பிள்ளைகள்? அநேகம் பிள்ளைகள். எவ்வளவு பிள்ளைகள்? மகிமைக்கு வந்து சேரப்போகிற பிள்ளைகள் எவ்வளவு பேர்? அதனால தான் நம்முடைய சபைக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார். ஆமா, ரட்சிக்கப்படுவர்கள் 100 பேர் அல்ல, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த. ஆமா, இது நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், வேத வசனத்தின்படியான தரிசனம். நாம் ஏறெடுக்கிற ஊழியங்கள் வேத வசனத்தின்படியான ஊழியங்கள். மகிமைக்கு எவ்வளவு பேர் வர்றாங்க? அநேகம் பிள்ளைகள் மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறார்கள். ஆகவே சிலுவை பாதை அது சிங்காசனத்தில் போய் அமருகிற பாதை. இந்த இரவு வேளையில சிலுவை பாதையிலே வந்து நிந்தைகளை அனுபவிக்கிறேன், அவமானங்களை அனுபவிக்கிறேன், பரியாசங்களை அனுபவிக்கிறேன், பல ஐஸ்வர்யங்களை இழந்து போனேன், மேன்மை இழந்து போனேன், தாழ்த்தப்படுகிறேன், குட்டப்படுகிறேன், கொட்டப்படுகிறேன், பல உபத்திரவங்கள், பல நெருக்கங்கள் என்று வருத்தப்படுகிற சகோதரா சகோதரி, கர்த்தர் சொல்லுகிறார், பூரணத்தை நோக்கி நாம் கடந்து போகிறோம். இது இயேசு சென்ற பாதை. ஹல்லேலூயா. சிலுவை பாதை இயேசு சென்ற பாதை. ஆமா, என்னுடைய கத்தோலிக்க சபையில சிலுவை பாதை நடக்கிற போது பல முறை அவர் அடிகளை தாங்க முடியாம கீழே விழுந்தார் என்று சொல்லும் போதெல்லாம் நாங்கள் எல்லாம் மார்பில் அடித்து கண்ணீர் சிந்தி அழுது புலம்பி ஜெபிப்போம். எனக்காக காயப்பட்டவரே, எனக்காக அடிபட்டவரே, சுமக்க முடியாத சிலுவையோடு குப்புற விழுந்தவரே என்று கண்ணீரோடு ஜெபிப்போம். அன்பானுளே, அந்த பாதையில் செல்லத்தான் நம்மையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். சிலுவை பாதை அது சிங்காசனத்தின் பாதை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? சிலுவை பாதை அது சிங்காசனத்தின் பாதை. ஆகவே சந்தோஷமாக இந்த சிலுவை பாதையில் ஓட உங்களை ஒப்பு கொடுங்க. ஏனென்றால் சிலுவை பாதை உபத்திரவத்தின் பாதை. இந்த உபத்திரவத்தின் பாதை தான் நம்மை பூரணப்படுத்துகிற பாதை. இயேசு கிறிஸ்து, மீண்டும் சொல்லுகிறேன், 40 நாள் உபவாசம் இருந்து அவர் பூரணப்படலை. பல மணி நேரம் ஜெபம் பண்ணி அவர் பூரணப்படலை. அதெல்லாம் பண்ணினார். ஆனால் அவருடைய பூரணம் எதிலே வந்தது? நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தப்பட்டார். பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு இயேசு கிறிஸ்துவின் பூரணம் பாடுகளால் பூரணப்படுத்தப்பட்டார், உபத்திரவங்களினால் பூரணப்படுத்தப்பட்டார். சிலுவை பாதை பாடுகள் உள்ள பாதை, உபத்திரவம் நிறைந்த பாதை. அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சிலுவை சுமந்து போகிற இயேசுவின் பின்னால் நான் வரப்போகிறேன் என்று ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? அப்படியே முழங்கால் போடுங்க. இந்த சிலுவை பாதை ஜெயத்தின் பாதை, சிலுவை பாதை சிங்காசனத்தின் பாதை. ஏன் ஆண்டவராய் இயேசு சிலுவை மரத்திலே தொங்கி ஜீவனை கொடுத்தார்? ஒன்று, மரணத்தை நீக்கி ஜீவனை கொடுக்கிற மரம். இரண்டாவது, கசப்பை நீக்கி இன்பத்தை கொடுக்கிற மரம். மூன்றாவது, சர்ப்பத்தின் விஷத்தை மாற்றி சுகத்தை தருகிற மரம். நான்காவது, சாபத்தை மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுக்கிற மரம்.